ஒரு தொகுதிக்கு 15,000 20,000 ஓட்டு இருக்கும். இதை வச்சுக்கிட்டுலாம் இவர் பெருசாக மாற்றம் கொண்டு வர முடியாது. ஒன்றும் இல்லாமல் போயிடுவார். இன்னொன்று இவர் அவங்களோட போகிறதுனால பாதிப்பு வருமானா, இந்த சிறுபான்மை பார்த்தீங்களா நாங்கள் சொன்னோம் பிஜேபி பி டீம் இவருன்னு பிரச்சாரம்லாம் பெருசாக பண்ணுவாங்க. அதை மீறி இவங்க பிரச்சாரம் பண்ணணும். எங்களுடைய லட்சியம் திமுக வீழ்த்தப்படணும், மக்களுடைய இந்த தொல்லையிலேருந்து மக்களை மீட்கணும். அதற்காக நாங்கள் இப்போதைக்கு இணைஞ்சிருக்கிறோம். ஒரு பொது கொள்கையில் நாங்கள் அதிமுக கூட்டணியோடு இணைஞ்சிருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக பெரிய கட்சி. அதிமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த கூட்டணியில் பாஜகவும் இருக்குது. கூட்டணியில் ஒன்றா இருக்கிறதுனாலேயே நீங்கள் இப்படிலாம் சொன்னீங்கன்னா, அப்போ சிபிஎம்மும் காங்கிரஸும் கேரளாவில் அடிச்சிக்கிறாங்க, இங்கே ஒன்றா இருக்காங்க. அப்போ 2 பேரும் அவங்கவுங்க கொள்கையை ஏற்றுக்கிறாங்கன்னு அர்த்தமா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் வாயடிப்பாங்க. எல்லாம் பேசுகிறதுல தான் இருக்குது. அதனால் முஸ்லீம் மக்கள் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை தக்க வைக்கிறது பார்ப்பாங்க. சிறுபான்மை மக்களில் இஸ்லாமியர்களில் 35 வயசு கீழே இருக்கிறவன் நீ எங்கே போனால் எனக்கு என்ன, என் ஓட்டு விஜய்க்கு தான்ற மைண்ட் செட்டில் இருக்கிறான். அவன் பிஜேபிக்கு போனாலும் நான் போடுவேன்றான். எங்கே போனாலும் ஆதரவு. அதனால் அவருக்கு அந்த பாதிப்பு வராது பெரும்பாலும்.